வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேவன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா பழையன பழகு அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த சீரியஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடந்த எல்லா கொஸ்டின்ஸ்லயும் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம பிஒய்க்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம மேக்ஸ்ல பார்க்கலாம். மேக்ஸ்ல என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம். எண்ணியல் டாபிக் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். எண்ணியல் அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின்ஸ் கிட்ட. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கும். அது எல்லாமே இதில் நம்ம எடுத்து விட்டுருப்போம். ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக். இந்த எண்ணியல் டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஏபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை, ஸ்பெஷல் சீரியஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக கிளாஸஸும் நம்ம யூடியூப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. A = 2 பவர் 100, B = 2 பவர் 0 + 2 பவர் 1 எக்ஸெட்ரா 2 பவர் 100 வரைக்கும் போகுது. C வந்து 2 பவர் 0. 2 பவர் 0 அப்படின்னா 1ன்னு வரும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏ வந்து 2 பவர் 100 அது இருக்கட்டும். இப்போ பி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் 0 + 2 பவர் 1 + எக்ஸெட்ரா 2 பவர் 100. சரிங்களா? ஜென்ரலாக இப்போ பாருங்க, 2 பவர் 0 என்ன சொல்லுவோம், 1ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அடுத்து இதுக்கு போல என்ன போட்டுடலாம், 2 பவர் 1 + 2 பவர் 2 எக்ஸெட்ரா 2 பவர் 100. இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜாமெட்ரிக் அப்படின்னு எப்படி செக் பண்ணுவோம், பொது விகிதம் வந்து நம்ம பார்த்துட்டே வரணும். R1 அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 2/1 ஆன்சரு 2. அடுத்த R2 பார்த்தா தேர்டு டேர்ம் பை செகண்ட் டேர்ம். 2² 2² 4, செகண்ட் டேர்ம் வந்து 2. அப்போ 2. இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் பொது விகிதம் காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2 தான் வரும். அப்போ இது வந்து எனக்கு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் SN ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா, SN = A × R⁻n - 1/R - 1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ B = A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 1ன்னு இருக்கு. R அப்படிங்கிறது பொது விகிதம், காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ அப்படிங்கிறது 2. அப்போ 2 பவர் n வந்து நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை மறைச்சிக்கோங்க. 1லேருந்து 100 வரைக்கும். அப்போ மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்கும், 100 நம்பர்ஸ் இருக்கும். அது போக இங்கே ஒரு 1 இருக்கு. அப்போ +1. அப்போ மொத்தமாக இதில் எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னா 101 டேர்ம் இருக்கு. அப்போ n இருக்கிறது என்ன போகணும் அப்படின்னா 101 - 1 / 2 - 1. அப்போ B = -1ன்னு வரும். இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சு என்ன வரும், ஸோ இது இருக்கட்டும். கடைசியாக எனக்கு B = 2 பவர் 101 - 1ன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு ஆப்ஷனுக்கு வாங்க. B வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 பவர் 101 - 1ன்னு வந்திருக்கு. இப்போ B = ஒரு நம்பரு மைனஸ் இன்னொரு நம்பர் இருக்கு, நடுவில் மைனஸ் இருக்கு. மைனஸ் இருக்கிற மாதிரி எத்தனை இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. அப்போ இது வராது, இதுவும் நமக்கு வராது. இப்போ பிஏ செக் பண்ணுங்களேன். பிஏ செக் பண்ண என்ன வரும், B = A வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 பவர் 100. அப்போ 2 பவர் 100 பவரில் ஒரு 2 -1. அப்போ என்ன வரும், இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் 2 × 100 200 - 1. ஆனால் நமக்கு என்ன இருக்கு, 2 பவர் 101 - 1 இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வராது, இதுதான் கரெக்டாக வரும். செக் பண்ணி பார்த்துடலாம். 2 × A வந்து எவ்வளவு, 2 பவர் 100 - C வந்து 1. எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்கிற அர்த்தம். பேஸு சேம் ஆச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ 2 பவர் 101 - 1ன்னு வரும். என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக வருதா. அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் குரூப் 1 அந்த மாதிரி நமக்கு நிறையா கேட்பாங்க. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன்.
1 + 5 + 9 இந்த தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க 190 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க 1 + 5 + 9 + எக்ஸட்ரா. இது எல்லாத்துலேயுமே நான் கூட்டிகிட்டே போகணும். கூட்டும் போது எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா 190. அப்படின்னா எத்தனை நம்பர் நான் எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 நாளாக கூட்டிகிட்டு போதா? அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே ஏ வந்து என்ன 1, டி அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 5ல் 1 பேர் என்ன வரும் 4ன்னு வரும். எத்தனை உறுப்பு அப்போ n வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 190. இப்போ எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். n/2 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? எஸ்என் இருக்கிறதுல எவ்வளோ போட போகிறோம் 190. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 × a இருக்கிறதுல 1 n கண்டுபிடிக்கணும். அதனால் அப்படி எழுதிக்கோங்க. d வந்து 4. சரிங்களா? இப்போ 190 = n/2. இங்கே என்ன வரும் 2a 2 × 1ன்னு வரும். ஏன்னா a இருக்கிறதுல 1 போட்டுக்கோங்க பார்த்தீங்களா 2ன்னு வரும். அப்போது 2 × 1 2 ப்ளஸ் இந்த 4 உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனால் என்ன வரும் 4n - 4ன்னு வரும். அடுத்து n/2 4n 2 - 4 என்ன வரும்னா ஆன்சரு -2ன்னு வரும். இப்போ இதுலேருந்து எதை காமன் எடுக்கலாம்னா ஒரு 2 காமன் எடுக்கலாம். 2 காமன் எடுத்தால் என்ன வரும் n/2 × 2. 2 காமன் எடுத்துட்டோமா? அப்போ மீதி இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன். எத்தனை 2 4 2 4. அப்போ 2 2n மைனஸ் எத்தனை 2 2 2 2. அப்போ இங்கே என்ன வரும்னா 1ன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் என்ன இருக்குது நமக்கு 190. இதுதான் எனக்கு ஃபைனலாக வந்து நிற்கிச்சுங்களா? இப்போ ஆப்ஷனை நமக்கு போகும். கடைசியாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா n × 2n - 1 = 190. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் n இருக்க இடத்துல 10 போடுங்க. 10 போட்டால் என்ன வரும் 10 × 2 10 20. 20ல் 1 போயிடுச்சுன்னா 19ன்னு வரும். அப்போ ஆன்சரு 190. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்களா? நம்மளோட லக்குக்கு மொதல் ஆப்ஷன்லேயே கரெக்டாக வர மாதிரி கொடுத்துட்டாங்க. எல்லா நேரமும் அப்படி வராது. இது பி ஆப்ஷன் அல்லது சி ஆப்ஷனை கொடுத்துருக்கலாம். மேபி டி ஆப்ஷனையும் நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்களா? ஆனால் டி நம்ம கண்டிப்பாக வராது. ஏன்னா கூட்டினா 190ன்னு வரணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்குறது 190ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பி போட்டு பாருங்களேன். பி போட்டால் என்ன வரும் 20 × 2 20 40. 40 - 1 39ன்னு வரும். அப்போ எவ்வளோ வரும் 0 780ன்னு வரணும். ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும் 190 வரணும். இந்த மாதிரி வரணும். இந்த மாடல் சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இதிலே ஒரு 2-3 சம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். கடைசியாக எல்லாமே கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்களேன். ஸோ இதில் 11 + 12 + 13 எக்ஸட்ரா 31 இது வரைக்கும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இதை நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா Sn = n/2 a + l. இந்த ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் a அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மு, l அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். இப்போ நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன l - a/d + 1. அப்போ என்ன வரும்னா 31 - 11. டி அப்படிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். இங்கே எவ்வளோவா ஆட் ஆகிட்டே போகுது, ஒன்றா கூட்டிகிட்டு போகுது. சரிங்களா? அப்போ டி வந்து என்ன வரும்னா 1ன்னு வரும் ப்ளஸ் 1. அப்போ 31ல் 11 போயிடுச்சுன்னா 20. 20 + 1 21ன்னு வரும். சரிங்களா? அப்போ n வந்து 21. 21/2 ஏ இருக்கிற இடத்துல 11 ப்ளஸ் எல் இருக்கிற இடத்துல 31. அப்போ 21/2 × 42 1 இங்கே 21. 21 441ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்களேன். இந்த மாடல் சம் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது.
ஓகே, இதுவும் நமக்கு இதே மாடலில் ஒரு 4-5 சம் இதில் கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். 1 + 2 + எக்ஸட்ரா k = 55. இது கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1³ + 2³ + எக்ஸட்ரா k³ வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இதில் 2 மாடல் இருக்கும். ஃபஸ்ட்டு மாடல் வந்து என்ன அப்படின்னா, இது லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 + 2 + எக்ஸட்ரா k = ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா 1³ + 2³ + எக்ஸட்ரா k³ வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் வந்து என்ன அப்படின்னா அப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ் 1³ + 2³ + எக்ஸட்ரா k³ = சம்திங். இது கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா 1 + 2 + எக்ஸட்ரா k வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இதை ரெண்டும் கொடுத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கொடுத்துட்டு கியூபு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகேவா? இதுதான் ஆன்சராக இருக்கும். கியூபு கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்க 1 + 2ன்னு கேட்டாங்கன்னா என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இது ரைட்டாக ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் நிறையாவே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 + 2 கொடுத்துட்டு 1³ 2³ நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் போதும், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ 55 ஸ்கொயர். சரிங்களா? லாஸ்ட்டு 5 இருந்து அதை ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ 5 × 25 அதை அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது 5ன்னு இருக்கா, 5 எழுதிக்கோங்க. 5க்கு அடுத்த நம்பர் என்ன 6. அப்போது 6 போட்டுக்கோங்க. 5 × 6 30. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 3025. கடைசி 5ன்னு முடிஞ்சு அதை ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னா இப்போ 35ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி 5ன்னு இருக்கா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. இதை மறைச்சிருங்க. 5 ஸ்கொயர்னா 25. அடுத்து என்ன இருக்குது ஒரு 3 இருக்கா, அப்போ 3க்கு அடுத்த நம்பரு 4. அதை ரெண்டையும் பெருக்கிடுங்க. 3 4 12 1220. இந்த மாடல் சம்ம நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க. பார்ப்போம். டிஸ்கஷன் பண்ணும்போது இன்னும் 2-3 சம் நமக்கு வரும். சரிங்களா? அது பார்ப்போம். இதை லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம். ஒரு ஏபியின் 16 மற்றும் 26வது உறுப்புகள் முறையே 65, 105 எனில் முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் டைம் எடுக்கிற சம்மு தான். இது வேறு எப்படியும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஏபி இருக்குது நமக்கு. அந்த ஏபியில் 16வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 65, 16th டேர்ம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறேன். தள்ளி போனால் 26வது உறுப்பு இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 105 இருக்கு. அப்போது முதல் 36 உறுப்புகளின் கூடுதல். அப்போது S36 வந்து நமக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ நான் SN ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவை, n/2 2a + n-1 × d. இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இதில் எனக்கு n மட்டும்தான் என்னன்னு தெரியும், மற்றபடி a என்னன்னு தெரியாது, d என்னன்னு தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா tn ஃபார்முலா, n-1 × d. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். 16வது இடத்துல 65 இருக்குது. அப்போ T16 அப்படிங்கிறது எனக்கு 65. அதே மாதிரி T26 அப்படிங்கிறது 105. சரிங்களா? ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். பண்ணால் என்ன வரும், 65 = a + n இருக்க இடத்துல 16 போட போகிறேன். 16 - 1 15d. ஓகேவா? இங்கே a + n இருக்க இடத்துல 26. 26 - 1 25d = 105ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி a என்ன d என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a + 15d = 65, a + 25d =
105 சரிங்களா. மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் மைனஸ், இது எதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். 15 மைனஸ் 25 அப்படின்னா மைனஸ் 10D ஈக்குவல் டு 65ல் 105 பேசினா மைனஸ் 40. அப்போ டி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 4ன்னு வரும். அதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் 15 × 4 ஈக்குவல் டு 65. ஓகே, அப்போ ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 65, 15 நாங்கள் 60, ப்ளஸ் 60 அந்த பக்கம் போனால் மைனஸ் 60ன்னு வரும். சரிங்களா. இப்போ 65ல் 60 பேசினா 5ன்னு வரும். இதுக்கப்புறம் இந்த சம்மில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு தேவையானது. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அப்போ எஸ் 36 ஈக்குவல் டு 36/2, ஏ இருக்கிற இடத்துல 5, ஈ ரெஞ்சா 10 ப்ளஸ் 36 மைனஸ் 1 35. ஓகே, டி இருக்கிற இடத்துல என்ன போடணும் அப்படின்னா 4 போடுங்க. 4 போட்டால் என்ன வரும் பாருங்களேன். அடுத்து 36/2, 35 நாங்கள் எவ்வளோ வரும், 3 நாங்கள் 12, 120, 5 நாங்கள் 20 சரிங்களா. 140, 140 ப்ளஸ் 10 150 சரிங்களா. 1 இங்கே 18, இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் நமக்கு வரும் சரிங்களா. அப்போ பெருக்கி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு 15 18, 5 8 40, மிச்சம் 4, 4 8 8 12, 5 1 0 7 2, ஆல்ரெடி ஒரு 0 இருக்குங்களா. அப்போது 2700 வரும். இது லைட்டாக டைம் எடுக்கிற சம் தான். ஓகே, கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த மாடல் சம்மும் நமக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்த மாடல்லையும் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வருடம் கொடுத்துருக்காங்களா. அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி கேட்டாங்க அப்படின்னா மாலாவிடம், பேரை மட்டும் மாற்றி கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இந்த நம்பர் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான். என்ன சொல்கிறாங்க, ஒரு வருடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. சதுர வடிவம் என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை, ஏரியா, எவ்வளோ ஏரியாவை வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் என்கிட்ட நிறையா கலர் பேப்பர் இருக்குது சரிங்களா. எக்ஸட்ரா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 பேப்பர் இருக்குது. சைஸ் போக போக கூட்டிகிட்டே போகும், ஏன்னா மெஷர்மெண்ட் கூட்டிகிட்டே போகுது. பார்த்திங்கன்னா 10 11 12 கடைசியாக 24, இந்த மாதிரி தனித்தனி பேப்பராக என்கிட்ட இருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேர்த்து வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் ஏரியா வந்து கவர் ஆகுதா, அப்படி பண்ணுனா எவ்வளோ ஏரியாவை இந்த கலர் பேப்பரை வந்து கவர் பண்ணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சதுர வடிவம், அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன வரும், ஏ ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. அப்போ என்ன வரும்னு பாருங்களேன். 10 ஸ்கொயரு 11 ஸ்கொயரு 12 ஸ்கொயரு எக்ஸட்ரா 24 ஸ்கொயரு எவ்வளவு பரப்பை, மொத்தமாக எவ்வளோ பரப்பு. அப்போ அப்படி கேட்குறதுனால என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் சம் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான் எனக்கு மொத்த பரப்பு, டோட்டல் ஏரியா சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா கிடையாது. நமக்கு என்ன ஃபார்முலா தான் தெரியும் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா n ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன வரும்னா n × n + 1 2n + 1/6. இதுதான் நமக்கு ஒரிஜினல் ஃபார்முலா. ஆனால் 1ல் ஸ்டார்ட் ஆகி கடைசியாக எதுனாலும் நமக்கு முடியலாம். ஸ்டார்ட் ஆகுது 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும், கண்டினியூஸாக போகணும். 1 2 3 4 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்களேன், ஸ்டார்ட் ஆகுது 10ல் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் கண்டினியூஸாக தான் நமக்கு போய்கிட்டு இருக்குங்களா. அப்போ என்னோட ஃபார்முலா சம்மை வந்து நான் ரீரைட் பண்ணி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எக்ஸட்ரா 24 ஸ்கொயர் சரிங்களா. இதை நான் எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 24 வரைக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாத நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ மைனஸ் பண்ணணும். எதை திருப்பி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸட்ரா எது வரைக்கும் ரிமூவ் பண்ண போகிறேன்னா எனக்கு 10 வரைக்கும் தான் தேவை. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே எனக்கு தேவையில்லை. கரெக்டாக. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இதில்
9 ஸ்கொயர் வரைக்கும் நான் ரிமூவ் பண்ணி விட்றேன் சரிங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 9 ஸ்கொயர்னு போடணும் சரிங்களா. ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் புரியல அப்படின்னா இந்த மாதிரி சம்மு கொடுத்தாங்கன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்க, எங்கே முடியுதோ அதில் முடிச்சிடுங்க. மைனஸ் போட்டு திருப்பி 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு முன்னாடி 10க்கு முன்னாடி என்ன இருக்கும் 9 இருக்கும், அதோட நான் முடிச்சுக்கிற போகிறேன். அவ்வளோதான் லாஜிக் சரிங்களா. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். என்ன இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 24. அப்போ 24 போடுங்க. 24 இன்ட்டு 24 + 1 25 இன்ட்டு 2 24 48 48 + 1 49/6 மைனஸ் இங்கே என்ன இருக்கிற இடத்துல 9 போடணும். 9 இன்ட்டு 9 + 1 10 18 19/6. நான் இப்போ அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 4 25 நாங்கள் 100 100 இன்ட்டு 49 4900 மைனஸ் இங்கே பாருங்களேன் இங்கே என்ன வரும் 3 6 5 2 10 1 இங்கே 3 சரிங்களா. 19 5 95 95 இன்ட்டு 3 3 5 15 மிச்சம் 1 9 3 27 28 285 சரிங்களா. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 46 15 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாடல் சம்மு ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க, வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து ஃபைண்ட் த காமன் ரேஷியோ ஆஃப் த ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் சரிங்களா. கொடுத்துருக்கதே ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொடுத்துட்டாங்க. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா காமன் ரேஷியோ பொது விகிதம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் சரிங்களா. ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன 0.015 பை முதல் உறுப்பு வந்து 0.15 சரிங்களா. இப்போ நான் பாயிண்ட்டை வந்து எடுத்துவிட போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது 3 நம்பர் மேலே இருக்குது, பை கீழே வந்து எத்தனை நம்பர் இருக்குது 2 நம்பர் இருக்குது. ஓகே, இது 2ல் எது பெருசு 3 தான் பெருசு. அப்போ மேலே இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 1 போட்டு ஒரு 3 0 பை 1 போட்டு ஒரு 3 0வில் நான் பெருக்க போகிறேன். எது பெருசோ அத்தனை 0 நம்ம போடணும் சரிங்களா. இப்போ இந்த 3 0க்கு இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும், அதாவது பாயிண்ட் கேன்சல் ஆகிடும்னா 15 பை இங்கே இந்த 2 0க்கு இந்த புள்ளி 2 தள்ளி வந்துடும் 15 இன்ட்டு ஒரு இது நமக்கு மிச்சம் இருக்கும், ஒரு 10 மட்டும் நமக்கு மிச்சம் இருக்கும். இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ 1/10 ஆன்சரு 0.1ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஒரு 0 இருக்கா, அப்போ இங்கே இருக்கிற புள்ளி ஒரு இது தள்ளி வரும், அவ்வளோதான். அப்போ புள்ளி 1 தான் என்ன சொல்லுவாங்கன்னா 0.1 அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுவும் வந்து ஒரு 2 சம்முக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா n ஸ்கொயர். ஆன்சர் வந்து ஃபார்முலா வந்து என்ன வரும் n இன்ட்டு n + 1 2n + 1/6 அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. n இருக்கிறது என்ன இருக்குன்னு பாருங்களேன், இந்த ஸ்கொயரை மறைச்சிடுங்க. அப்போ n இருக்கிறதுல 19, ஃபார்முலாவில் n இருக்கிறதுலலாம் 19 போடுங்க. போட்டால் என்ன வரும் 19 + 1 20 இன்ட்டு 2 19 38 38 + 1 39/6 3 2 6 5 2 20 1 இங்கே 13 வரும் சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் நான் பெருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம 20ன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா. 20 13 260ன்னு வருமா, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. ஆனால் இங்கே 19 தான். அப்போ ஒரு 13 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 247. ஓகே, ஒரு 0 இருக்கா, அதை இதோட சேர்த்து விட்டுருங்க. இப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. என்ன பண்ணுறேன் அப்படின்னா 19 × 13 இருக்கு, இதை பெருக்கிறதுக்கு பதிலாக இதை நான் 20ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு 1 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். 20 × 30னா 216 வரும். ஒரு 13 எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன்னா அதை மைனஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ 247 ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்ட போகிறோம். ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே நம்ம சேர்த்துக்கிட்ட போகிறோம் சரிங்களா. அடுத்த சம் பாருங்களேன். Find the sum of infinite terms of the geometric series. So infinite terms முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல், முடிவுறா உறுப்புகள். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா S infinity = a/,
1 மைனஸ் ஆர். இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஏ அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் ஏ. ஆர் வந்து என்ன, செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், -3ன்னு வரும். சரிங்களா, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ இருக்க இடத்துல 16/1 மைனஸ் ஆர் இருக்கிற இடத்துல ஒரு -3. இப்போ 16/1 + 4 ஆன்சர் வந்து சாரி 1 + 3ன்னு வரும். ஆட் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். இப்போ ஒரு நாள் 4, இங்கே 4 16. சரிங்களா, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம்மு வந்து நமக்கு புக்கில் கிடையாது, ஆனால் இந்த மாடல் சம் வந்து நமக்கு புக்கில் இருக்குது. இது வந்து அவங்களா வேறு எங்கேயும் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு புக்கில் ஒரு 4 சம் இருக்கும். சரிங்களா, அந்த 4 சம் நல்லா பார்த்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஓகே, அது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு சம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்த சம் பாருங்கள். 12 ஸ்கொயர் + 13 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 35 ஸ்கொயர். சரிங்களா, இதுலேயும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா n ஸ்கொயர். ஃபார்முலா என்ன வரும், n × n + 1 2n + 1/6ன்னு வரும். கரெக்டாக. ஆனால் நமக்கு இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், கண்டினியூஸாக போகணும். சரிங்களா, ஆனால் இங்கே எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் கண்டினியூஸாக போகுது. அப்போ நம்ம சம்மை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணுவோம், 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா 35 ஸ்கொயர் மைனஸ் அதுலேருந்து எனக்கு தேவையில்லாது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா 12ல் ஆரம்பிக்குதா, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் 11. அப்போ அதோட நிப்பாட்டிக்கணும். அதை ரிமூவ் பண்ணி விட்டா எனக்கு போதும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு n இருக்கிறதுல 35 போடுங்க. 35 போட்டால் 35 × 35 + 1 36 × 2 35 70 70 + 1 71/6 மைனஸ் n இருக்கிறதுல இப்போ என்ன போடணும், 11 போடணும். 11 போட்டால் 11 × 11 + 1 12 2 11 22 22 + 1 23/6. 1 இங்கே 6 6 36ன்னு வரும். சரிங்களா, இங்கே 1 இங்கே 2. அப்போ என்ன வரும்னு பாருங்களேன், 35 6 5 30 மிச்சம் 3 3 18 21 × 71 மைனஸ் அதுலேருந்து 11 × 2 23 46ன்னு வரும். சரிங்களா, ஸோ இப்போ இதை நம்ம பெருக்கணும். 71 21 1 7 2 14 1 9 14,910 மைனஸ் இங்கே வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 46 × 11. சரிங்களா, 506ன்னு வரும். ஓகேவா, 46 11 6 4 6 4 6 0 1 5 506. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா, மைனஸ் பண்ண என்ன வரும்னு பாருங்களேன். இங்கே 8 இங்கே இங்கே 0ன்னு மாறும், இங்கே 10ன்னு மாறும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4 0 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. அப்போ 14,404ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்த சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n/2 எனில் 10வது உறுப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது Sn வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு Tn வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா Tn = Sn - Sn - 1. இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா, Sn கொடுத்துட்டு T சம்திங்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, 10வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது T10 வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் n இருக்கிற இடத்துல 10 போடணும். 10 மைனஸ் 10 - 1 9ன்னு வரும். சரிங்களா, ஆல்ரெடி Sn நம்ம கொடுத்துருக்காங்க. Sn எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதுதான் என்னோட Sn 5n² + 3n/2. ஃபஸ்ட்டு n இருக்கிறது என்ன போடுங்கன்னா 10 போடுங்க. அப்போ S10 வந்து 5 × 10² + 3 × 10/2.
10 ஸ்கொயர் பண்ணால் 100ன்னு வரும். 100 × 5 500 ப்ளஸ் 30/2. ஆன்சரை வந்து 530/2 டிவைட் பண்ணினா என்ன வரும்? 2 மிச்சம் 1 6 5 265. அடுத்து n இருக்கிற இடத்துல 9 போடுங்க. சரிங்களா? ஏன்னா S9 தான் நமக்கு தேவை. n இருக்கிற இடத்துல 9 போடணும். ப்ளஸ் 3 × 9/2. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 81 × 5 5 8 40 405. ப்ளஸ் 9 3 27/2 432/2. 2 4 O2 2 6 216. அப்போ இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. S10 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 265 மைனஸ் S9 வந்து 216ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 49ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம்மு வந்து நமக்கு புக்கில் ஒரே ஒரு சம்மு இருக்கும். சரிங்களா? அது வேற சம்மு, அதே மாடலில் இங்கே நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? புக்கில் இருக்கிற சம்மையும் செஞ்சு பார்த்துருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் இந்த மாடல் சம் வந்து இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இதை நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் முக்கியமானது. அடுத்த சம் பாருங்களேன். Find the 19th term of an arithmetic progression -11 -15 -19. இந்த மாதிரி எனக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 19வது இடத்துல எது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? கீழே உள்ளது கொடுத்துட்டு மேலே உள்ளது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா TN ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன? A + n - 1 × D. ஓகே, இங்கே A என்ன? -11. ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் A அப்படின்னு சொல்லுவோம். D கண்டுபிடிக்க ஃபார்முலா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ என்ன வரும்? -15. ஃபார்முலாவில் உள்ள மைனஸு T1 வந்து -11. அப்போ -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா -4ன்னு வரும். n வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? 19வது இடத்துல. அப்போ n இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா 19. இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள சம்மு. இதுவும் கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். T n இருக்கிற இடத்துல 19, A இருக்கிற இடத்துல -11 ப்ளஸ் 19 - 1 18, D இருக்கிற இடத்துல -4. அப்போ -11 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா -72. அப்போ ஆன்சர் வந்து -83. ரெண்டுமே மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்த சம் பாருங்களேன். Find x so that x + 6, x + 12, x + 15 are consecutive terms of a geometric progression. சரிங்களா? இது எல்லாமே பெருக்கு வர வரிசையில் இருக்கு. அப்படின்னா எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஒரிஜினல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A, B, C ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்னா B² = AC எழுதிக்கலாம். சரிங்களா? இது A, இது B, இது C. ஓகே, ஆனால் நம்ம இந்த மாடலில் சால்வ் பண்ணலை. நம்ம ஆப்ஷனில் இருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காமன் ரேஷியோ வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 78 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். என்னென்ன இருக்குது? x + 6, x + 12, x + 15. ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் வந்து -78. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -72. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -66. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -63ன்னு வரும். ஓகேவா? இப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிங்களேன். R1 -66/-72. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 11/12. 11 6 66, 12 6 72. அடுத்து R2 கண்டுபிடிச்சிங்கன்னா -63/-66. அப்போ 21/22ன்னு வரும். ரெண்டுமே நாட் ஈக்குவலு. அப்போ ஏ ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்து பி ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். பி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? -18 சப்ஸ்டியூட் பண்ணேன். -18 + 6 என்ன வரும்? -12. -18 + 12 என்ன வரும்? -6. -18 + 15 என்ன வரும்? -3ன்னு வரும். இப்போ ரேஷியோ கண்டுபிடிங்க.
-6/-12 ஆன்சரு 1/2. அதே மாதிரி -3/-6 ஆன்சரு 1/2. ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது சம்மப்படி செஞ்சால் எப்படி செய்கிறது அதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? x+6 x+12 x+15. ஓகேவா? இது ஏ, இது பி, இது சி. நமக்கு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? b² = ஏசின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ b² x+12 whole square = x+6 × x+15. இது a + b தி whole square ஃபார்முலா. அப்ளை பண்ண என்ன வரும்? x² + 2 × x × 12 + 12². இங்கே x² + 6 + 15 × x + 6 × 15. ஓகேவா? இது எனக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா x + a × x + b அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா x² + a + b × x + ab. இந்த ஃபார்முலா தான் இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணுங்களேன். சால்வ் பண்ணால் x² + 24x + 144 x² + 21x + 15 90. ஓகேவா? இதுவும் எனக்கு கேன்சல் ஆகும். எக்ஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ 24x + 21 இந்த பக்கம் வந்தால் -21x. அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு 90 + 144 அந்த பக்கம் போனால் -144. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன். 3x = -54. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா -18 வரும். ஆப்ஷன்லேருந்து போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். சம்மப்படி சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். நான் சம்மப்படியே வேகமாக போட்டுறேன் அப்படின்னா இது சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்லேருந்து போகும்போதே எனக்கு 2வது ஆப்ஷனில் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. மேபி 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம 4 இது செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் இதை கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இந்த மாடல்ஸும் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து which term of the series 16 11 6 is -54? 16 11 6 etc. என்ற தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? இங்கே ஒரு சம் பார்த்துருக்கோம். இந்த ஏபியில் 19வது இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த சம்மில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி என்னோட ஏபி போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? இதில் ஏதோ ஒரு பிளேஸில் -54 வருது. அது எந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? போன சம்மில் என்ன பண்ணோம்னா கீழே உள்ளது கொடுத்துட்டு மேலே உள்ளது கேட்டாங்க. இங்கே வந்து மேலே உள்ளது கொடுத்துட்டு கீழே உள்ளது கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன வரும்? இந்த மாதிரி எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. L - a/d + 1. சரிங்களா? இதில் L இருக்கிறதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா கடைசியாக என்ன கேட்குறாங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A வந்து வழக்கம் போல் 16, D வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 11 - 16 ஆன்சர் வந்து -5. இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இங்கே +5 போட்டுருவாங்க அவசரத்தில். சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து -54 - 16/-5 + 1 -70/-5 + 1. அப்போ 14 + 1 ஆன்சரு 15. அப்போ -54 வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 15வது இடத்துல நமக்கு இருக்கும். சரிங்களா? இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமான சம். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்களேன். ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எண்ணு கண்டுபிடிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போகிற மாதிரி. அதில் இது அடுத்த சம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? 1 + 4 + 16 எக்ஸட்ரா எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து 1365. அங்கே பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏபி பார்த்தோம். இங்கே வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஜிபி. ஓகே, பெருக்கு தொடர் வரிசை. ஏ வந்து நமக்கு 1, ஆர் வந்து செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இது ஏபியா ஜிபியா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்களேன், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 3, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 12. ரெண்டுமே ஈக்குவலாக வரலையா? அப்போ இது ஏபி கிடையாது. அப்போ ஜிபியா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் 4, 4 4 16 மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்களா? அதனால இது வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். சரிங்களா?
SN வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1365. ஓகே, இப்போ SN ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. SN ஃபார்முலா என்ன வரும்னா A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1/r-1. SN எவ்வளோ கொடுத்துருக்காங்க 65 ஈக்குவல் டு A வந்து 1 4 பவர் n மைனஸ் 1/4 மைனஸ் 1. சரிங்களா? இப்போ 1365 4ல் 1 போயிடுச்சுன்னா 3 வகுத்தல் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் மல்டிபிகேஷனில் வரும். சரிங்களா? இங்கே 4 பவர் n மைனஸ் 1 இதை பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 3 5 15 மிச்சம் 1 3 6 18 19 மிச்சம் 1 3 9 0 மிச்சம் 1 40 95 மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4 பவர் n. அப்போ 4 பவர் n ஈக்குவல் டு 40 96. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 பவர் சம்திங் அப்படின்னு இருக்கா, அப்போ இதையும் 4 பவர் சம்திங் நம்ம மாற்றணும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 10 ஈர்னாங்க 8 மிச்சம் 1 4 16. அடுத்து 4ஆல் போட்டால் ஈர்னாங்க 8 மிச்சம் 2 5 20 மிச்சம் 2 64. அடுத்து 4 போட்டால் 64 4 போட்டால் 16. அடுத்து 4 4. அப்போ 4 பவர் n ஈக்குவல் டு மொத்தமாக எத்தனை நாள் இருக்கு 2 4 6 4 பவர் 6. அப்போ n இதுக்கு இடத்துல என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். சரிங்களா? பேஸ் ஒன்று போல இருந்துச்சுன்னா பவர் 2 ஈக்குவல், அப்போ n ஈக்குவல் டு 6. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்களேன். இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, பேரை மாற்றி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே தான். சரிங்களா? ஹோம்ஒர்க்காக கூட வேண்டாம். அங்கே ஒரு இடம் இருந்துச்சு, இங்கே வந்து மாலாவிடம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்களேன். இதுவும் நமக்கு ஸ்கூல் புக் சம் தான். ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன அப்படின்னு நம்ம கேட்டாங்க. என்ன அப்படின்னா ஒரு தேட்டர் இருக்கு, அங்கே மொத்தமாக எத்தனை ரோ போட்டிருக்காங்க அப்படின்னா 30 ரோ போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை இருக்கான் 20 சீட் இருக்கு. சரிங்களா? அடுத்து போக போக ஒரு 2 நம்ம கூட்டிகிட்டே போகுது, 22 24 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்போ கடைசி வரிசையில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஏபி வந்து எனக்கு என்ன வரும் 20 22 24 எக்ஸட்ரா அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசியாக 30வது இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ டிஎன் ஃபார்முலா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏ வந்து எவ்வளவு 20, டி வந்து என்ன வரும் 22ல் 20 போயிடுச்சுன்னா 2, n இருக்க இடத்துல 30. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ டி 30 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 30ல் 1 போயிடுச்சுன்னா 29, டி இருக்க இடத்துல 2. அப்போ 20 ப்ளஸ் 58 ஆன்சரு 78ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த சமம் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபைண்ட் த 8th term ஆஃப் த ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் 931. பெருக்குத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க, 8வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பெருக்குத்தொடர் வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாடலில் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? டிஎன் ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா ஏபியாக இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதே இது ஜிபியாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன வரும்னா ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. ஓகேவா? இங்கே நமக்கு ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது 9, ஆர் இருக்க இடத்துல செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போது 3/9 ஆன்சரு 1/3ன்னு வரும். சரிங்களா? n இருக்க இடத்துல என்ன போடணும் அப்படின்னா 8வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க, n இருக்க இடத்துல 8 போடணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். T8 ஈக்குவல் டு ஏ இருக்க இடத்துல 9, ஆர் இருக்க இடத்துல 1/3 பவரில் 8 மைனஸ் 1. அப்போ 9 இன்ட்டு 1/8ல் 1 போயிடுச்சுன்னா 7ன்னு வரும். 1 பவர் 7, 1 பவரில் என்ன போட்டாலும் 1 தான். அப்போ 3 பவர் 7. ஓகே, 3 ஸ்கொயர் இன்ட்டு 1/9 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 3 பவர் 7.
இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி 7ல் 2 போயிடுச்சுன்னா 5ன்னு வரும் சரிங்களா. 7 - 2 5. அப்போ 1/3/5 என்ன வரும்னு பார்க்கணும். அதாவது 3 ஒரு 5 தடவை எழுதிட்டு என்ன பண்ணணும்னா பெருக்கணும். 3 - 3 9, 9 - 3 27, 81 243. ஸோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஜாமெட்ரி ப்ராக்ரஸில் டிஎன் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகே, அடுத்த சம் பாருங்களேன். 9ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்களின் மொத்தம் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க சரிங்களா. நான் வந்து 3 டிஜிட் நம்பர் எடுக்கணும், அது வந்து எதால் டிவைட் ஆகணும் அப்படின்னா 9ஆல் டிவைட் ஆகணும். அப்படி இருக்கிற மாதிரி எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. 3 டிஜிட் வந்து ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகும்? 100, 101, கடைசியாக எதில் முடியும்? 999ல் நமக்கு கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி 3 டிஜிட் எது இருக்கும் அப்படின்னா 9th டேபிள் சொல்லி பாருங்க. 11 9 99, 12 9 எவ்வளோ வரும்? 108. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 108, அதுக்கப்புறம் 9 9 கூட்டிகிட்டு போங்க. அடுத்து 117, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசி வந்து 9ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்களேன். எல்லாமே 9ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து 999. இப்போ இதெல்லாம் மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா எத்தனைன்னு கேட்டாலே என்ன கண்டுபிடிக்கணும். எல் வந்து லாஸ்ட் டேர்ம் 999 மைனஸ் ஏ வந்து 108. டி வந்து ரெண்டுக்கு காமன் டிஃபரன்ஸ் பார்த்தா 9ன்னு வரும் சரிங்களா. ப்ளஸ் 1. இப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 1 9 8 சரிங்களா. 891 வரும் பை ப்ளஸ் 1. இப்போ டிவைட் பண்ணுங்களேன். 99 81, மிச்சம் ஒரு 8, 99 81, 99 + 1 ஆன்சரு 100. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்த சம் பாருங்கள். இதே மாதிரி ஒரு சம் பார்த்துருப்போம் கரெக்டாக. நம்ம இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்துருப்போம். அதுக்கு இதுதான் பேஸு. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் அந்த சம் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கேயும் அதே கான்செப்ட் தான். என்ன சொல்கிறாங்க? ஏ ஈக்குவல் டு 2/65. பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ரிவர்ஸ் எழுதிக்கலாம். 2/0, 2/1 ப்ளஸ் எக்ஸட்ரா எதில் முடியுது? 2/64. ஓகே, ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாகுதுன்னு பார்ப்போம். இங்கே ஏ வந்து என்ன வரும்? 2/0னா ஆன்சரு 1. ஓகே, ஆர் வந்து என்ன வரும்? 2/1, ஆன்சரு 2. என்ன இதை மறைச்சிக்கலாம். 1லேருந்து 64னா ஒரு 64 டேர்ம் இருக்குது. இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ 65. ஓகே, அப்போ எஸ்என் ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு r⁻1/r-1. அப்போ பி ஈக்குவல் டு ஏ இருக்கிறதுல 1, ஆர் இருக்கிறதுல 2/-1. 2 - 1 ஆன்சரு 1ன்னு தான் வரும் சரிங்களா. இப்போ இது இந்த பக்கம் வந்துட்டுமா? பி -1 இந்த பக்கம் தான். ப்ளஸ் வந்து இந்த 2/65 போல் என்ன போட்டுடலாம்? ஏ போட்டுடலாம் சரிங்களா. ஒன்று என்ன சொல்லலாம்னா ஏ வந்து பியை விட 1 அதிகம், அல்லது பி வந்து ஏவை விட 1 குறைவு. ரெண்டில் எந்த ஆப்ஷனாச்சும் இருக்கான்னு பாருங்கள். பி ஆனது ஏயை விட 1 அதிகம். தப்பு, நமக்கு ஏ தான் கூட இருக்குது. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இப்படியும் கேட்கலாம். பி ஆனது ஏஐ விட 1 குறைவு. இப்படியும் நமக்கு ஆப்ஷன் செட் பண்ணலாம். இதே கொஸ்டினை கேட்டு இதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்களேன். How many 2-digit numbers are divisible by 13? ஓகே, 2-digit நம்பராக இருக்கணும். அதே நேரத்தில் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா 13ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. அப்போ 2-digit நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 10, 11, 12 எக்ஸட்ரா 99 வரைக்கும் போகும் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2-digit நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 13. ஓகே, அடுத்து 26, 39, கடைசியாக எதில் முடியும்னா 91ல் முடியும் சரிங்களா. 13 7 91ன்னு வரும். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா இதை செஞ்சு பார்க்காம அப்படியே மனக்கணக்காக போட்டுடலாம். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து
இது அதே மாதிரி ஓகேவா. அங்கே 11 கொடுத்துருந்தாங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 12 கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. என்ன வரும் 12 ஸ்கொயரு ப்ளஸ் 13 ஸ்கொயரு, கடைசி எதில் முடியுது 23 ஸ்கொயரு. இந்த சம்மை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம் பார்த்தீங்களா. எழுதுனா என்ன வரும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 23 ஸ்கொயர் வரைக்கும் போகும். அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணி எழுதணும் ஓகேவா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் T2n மைனஸ் Tnோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. Tm மைனஸ் Tn அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஸில் உள்ள நம்பர், நடுவில் மைனஸு, அடுத்த பேஸில் உள்ள நம்பரு இன்ட்டு டி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா நடுவில் மைனஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, T2n மைனஸ் Tn ஈக்குவல் டு m இருக்கிற இடத்துல 2n, 2n மைனஸ் n இன்ட்டு டி ஓகே. அப்போ ஆன்சர் 2nல n பேசுனா என்ன வரும், ஒரு என்னன்னு வரும், அப்போ என்டின்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம்மை மாற்றியும் நம்ம கேட்பாங்க ஓகே. இந்த மாதிரியும் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, d ஈக்குவல் டு 5 எனில் T25 மைனஸ் T10 வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. அதே ஃபார்முலா 25 நடுவில் உள்ள மைனஸு 10 இன்ட்டு டி. டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 25ல 10 பேஜ்னா 15 வரும். 15 இன்ட்டு 5 75ன்னு வரும் ஓகே. அடுத்து வேறு எப்படி நம்ம கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. T20 மைனஸ் T10 ஈக்குவல் டு 30 எனில் டி வந்து என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், 20 மைனஸ் 10 இன்ட்டு டி கரெக்டாக ஈக்குவல் டு 30. 20ல 10 பேஜ்னா 10 இன்ட்டு டியா, இது வந்து கேன்சல் ஆகி ஆன்சரு 3ன்னு வரும். இது ரெண்டு மாடலையும் நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப், இதுக்கு நம்ம இப்போ தான் சம்மு பார்க்குறோம் கரெக்டாக. கியூப் வச்சு சம் எதுவும் நம்ம பார்க்கல. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம் சரிங்களா. மொத்தம் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது சிறப்பு தொடர் வரிசையில். 1 + 2 + எக்ஸெட்ரா n. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா n இன்ட்டு n + 1/2. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா n இன்ட்டு n + 1 2n + 1/6. இன்னொரு ஃபார்முலா வந்து 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா n கியூப். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா n இன்ட்டு n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ஓகே. மொதல் ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இங்கே ஸ்கொயர் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரும், தேர்டு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். n இருக்கிறதுல 15 போடுங்க. அப்போ 15 + 1 16/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஸ்கொயர் இல்லாமல் எழுதுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். 15 × 16/2 ஓகே. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8, இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 8. அப்போ 120 ஸ்கொயர் மைனஸ் 120 வரும். இதுலேருந்து ஒரு 120 காமனாக எடுத்துருங்க. எடுத்தால் உள்ளே என்ன இருக்கும், 120 மைனஸ் 1ன்னு வரும் சரிங்களா. அப்போ 120 × 119, இதை பெருக்குனிங்கன்னா ஆன்சர் வரும். 9 18 மிச்சம் 1 3 2 9 1 1 8 4. அப்போ 14 28 ஒரு 0. இந்த மாதிரி ஒன்று எழுதலாம். அல்லது இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 12 12 144 ஒரு 2 0 மைனஸ் 120. இதை மைனஸ் பண்ணி என்னாலும் ஆன்சரு இதுதான் வரும் சரிங்களா. ஸோ இதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ 14,400 120 பேசினா 280, 14,280 சரிங்களா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு ரிப்பீட்டடாக கொஞ்சம் கேட்டிருக்காங்க ஓகே. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்களேன். The ratio of the 10th and 14th term of an AP is 8:11. Then the ratio of 6th term to 16th term வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஒரு ஏபியில் 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம், T10 T14 என்ன கொடுத்துருக்காங்க 8:11. அப்படின்னா என்ன கேட்குறாங்க, T16
இது வந்து என்ன T6 ஈஸ்ட்டு T16 வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, ஒன்றும் இல்லை, ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். Tn ஃபார்முலா என்ன, A + n-1 × D, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி A ஈஸ்ட்டு Bன்னு இருந்துச்சுன்னா இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A/Bன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ அப்ளை பண்ணால் என்ன வரும், T10/T14 = 8/11. ஓகே, இங்கே அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணால் A + n-1, n இருக்கிறதுல 10, 10ல் 1 பேஜ்னா 9Dன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் A + 13D = 8/11 வரும். இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க. பண்ணால் 11 × A என்ன வரும், 11A + 11 × 9 99D = 8 × A 8A + 13 8 எவ்வளோ வரும், 8 80, 3 8 24, அப்போ 104 Dன்னு வரும். A எல்லாம் ஒரு பக்கம், D எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ 11A + 8 எந்த பக்கம் இருந்தால் -8A, 104D. இது அந்த பக்கம் போனால் -99D. 11ல் 8 பேஜ்னா 3A = 5Dன்னு வரும். ஓகேவா, இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். என்ன கேட்குறாங்க, T6 ஈஸ்ட்டு T16 வந்து என்ன கேட்குறாங்க. இதுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். A + 5D பை கீழே வந்து A + 15Dன்னு வரும். சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 5D இருக்க இடத்துல 3A சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ A + 5D. சரிங்களா, கீழே வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். A + இந்த 15 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 3 × 5Dன்னு எழுதிக்கிறேன். ஓகே, எப்படினாலும் நமக்கு சேம் தானே. அப்போ A + இந்த 5Dக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3Aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பை A + 3, 5Dக்கு பதில் என்ன போட போகிறோம், 3A. எல்லாமே ஏக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகே, A + 3Aனா 4A பை 3 9, 9 + 1 10A. சரிங்களா, ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 2/5, அதாவது 2:5ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இதே மாடலில் ஒரு சம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக. ஓகே, அடுத்து இதுவும் அதே தான். சரிங்களா, ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் இதை விட்டுடலாம். ஓகே, அந்த கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதே மாடல் தான். இதை விட்டுடலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு 2 சம் இருக்கும். ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு சம் வந்து எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. ஓகே, இந்த செவ்வகங்கள் பின்னாடி பார்ப்போம். இப்போ சதுரங்க பலகை அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கும்னா 8x8ன்னு இருக்கும். சரிங்களா, இப்போ சதுரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் ஃபார்முலா. 1² + 2² + எக்ஸெட்ரா மொத்தம் 8x8. போர்டில் பார்த்தீங்கன்னா 8x8 இருக்கும். அப்போ என்ன இருக்கிறதுல என்ன போடணும்னா 8ன்னு போடணும். இங்கே 8². ஓகேவா, இதுதான் நமக்கு லாஜிக்கு. இப்போ ஃபார்முலா என்ன வரும், n × n + 1 2n + 1/6. n இருக்கிற இடத்துல 8 போடுங்க. 8 போட்டால் என்ன வரும், 8 × 8 + 1 9, 2 16, 16 + 1 17/6. 3 2 6, 4 2 8, 1 இங்கே 3. ஓகே, 17 3 51 × 4. அப்போ ஆன்சர் வந்து 204ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த செவ்வகங்கள் வந்து இன்னொரு கொஞ்சம் சம் தள்ளி பார்ப்போம். அது பார்க்கணும், அப்படி பார்ப்போம். சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னா இந்த இது நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அத்தொடரின் 13வது உறுப்பு என்ன. T13 வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. T13 ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்,
ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி. அப்போ 13ல் 1 போயிடுச்சுன்னா 12 டி. இது வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கிவன் போகுங்களா, 6வது உறுப்பின் 6 மடங்கு. அப்போ 6வது உறுப்போட 6 மடங்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், 7வது உறுப்பின் 7 மடங்கிற்கு சமம். அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இதுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். ஏ ப்ளஸ் 6 மைனஸ் 1 5. அப்போ 5d ஈக்குவல் டு இங்கே 7. ஏ ப்ளஸ் 7 மைனஸ் 1 6d. ஓகே. இப்போ 6 உள்ளே கொண்டு போங்க. 6a ப்ளஸ் 30d ஈக்குவல் டு 7a ப்ளஸ் 42d. எல்லாத்தையுமே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஓகே. அப்போ 7a ப்ளஸ் 6a அந்த பக்கம் போனால் மைனஸ் 6a ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு 42d இருக்குது. இந்த ப்ளஸ் 30 அந்த பக்கம் போனால் மைனஸ் 30d ஈக்குவல் டு 0. 7 7 6a பேசினா வெறும் ஏன்னு வரும். 42ல் 30 பேசினா 12d ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து என்ன அப்படின்னா T13. கரெக்டாக. அப்போ இந்த போர்ஷனுக்கு பதிலாக நான் என்ன போட்டுடலாம்னா 0, ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ T13 வந்து என்ன அப்படின்னா 0ன்னு வரும். சரிங்களா. இது கொஞ்சம் நாளில் ஆமாம் வச்சுக்கோங்க. இந்த சம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்த சம் பாருங்கள். 3 + 5 + 7 எக்ஸட்ரா 71 இதோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த சம்மை பாருங்களேன். ஒற்றைப்படையாக நமக்கு போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக. ஒற்றைப்படை எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு சம்மு வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகி 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 71 இப்படி முடிஞ்சிருந்து சம்மு கேட்டாங்கன்னா எனக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா L - a/d + 1 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் எனக்கு ஃபார்முலா. ஓகே. அப்போ என்ன வரும்னு பாருங்களேன். 71ல் 1 போயிடுச்சுன்னா ஏ வந்து நமக்கு 1, டி வந்து 2, எல் வந்து 71. அப்போ 71 - 1/d + 1 தி ஹோல் ஸ்கொயர். 71ல் 1 போயிடுச்சுன்னா 30. ஓகே. 30ல் 70/2னா 35. 35 + 1 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சரு 36 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். 36 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 6 36 மிச்சம் 3, 3 18 21, 3 18 மிச்சம் 1 10, 1296ன்னு வரும். ஸோ இதை ஆன்சராக போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு சம்மு வந்து 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக. ஆனால் நான் எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்கேன், ஒரு 1 சேர்த்துருக்கேன். அப்போ கடைசியாக வர்ற ஆன்சரோட இந்த 1 மைனஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா -1. அப்போ 12 95ன்னு வரும். ஓகே. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படி ஸ்டார்ட் ஆனால் நான் இந்த ஃபார்முலா ஆன் நம்பராக போகணும். போயிட்டு நமக்கு சம்மு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நான் 1லேருந்து மாற்றிக்கிட்டேன். 1 எக்ஸ்ட்ரா சேர்த்தேன்னா அதை கடைசியாக மைனஸ் பண்ணி விட்டேன். ஓகே. இந்த மாடல் சம்மு நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறையா சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதோட கொஞ்சம் நிற்கட்டும். சரிங்களா. கொஞ்சம் சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்னும் கொஞ்சம் சம் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். எண்ணியல் டாபிக் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நிறையா சம் புக்கில் இல்லாத கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.